கிறிஸ்தேசுவுக்குள் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொண்டு ஆம்பூர் மற்றும் வெள்ளூர் சபையாருடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுக்கு சித்தமானால் அன்பு சகோதரர்கள் சென்னை சபையாருடைய அன்பையும் வாழ்த்துதலையும் அடியன் சார்ந்திருக்கிற சபையோரிடத்திலே பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பாடம் பொறுமை அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொறுமை அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, அது ஒரு பெரிய ஒரு டாபிக். எப்படின்னா, இதை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கிறோம் அந்த பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் எழுதிட்டு தானே ரீப்ரின்ஸ்ல இருந்து ஒரு 4-5 ரீப்ரின்ஸை கேதர் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் நாங்கள் ஒரு சப்ஜெக்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தலைப்பு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொறுமையுடன் சகித்தலே கடைசி சோதனை. சொல்லுங்க பார்ப்போம். அது சொல்றதுக்கு ஒரு பொறுமை வேணும் போல இருக்கு. பொறுமையுடன் சகித்தலே கடைசி சோதனை. சரி, பொறுமை அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பொறுமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னு கேட்கிறேன். ஆபிரகாம், வேற யோபு, வெரி குட். அப்புறம் மோசே, அப்புறம் யோசேப்பு, அப்புறம் இயேசு கிறிஸ்து. சரி, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். நீங்க சொல்றதெல்லாம் மாற்று கருத்தில், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்க போற பொறுமை குறித்து சற்று வித்தியாசமா நம்ம பார்க்க போறோம். நீங்க சொன்ன அத்தனை பேரும் நம்ம பார்க்கத்தான் போறோம். அது எந்த ஆங்கிள் பார்க்க போறோம்னு சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 1:4. யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிலையுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. குறைவுள்ளவர்களாய் இராதபடிக்கு நிறைவுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா ஒரு காரியம் நம்ம கிட்ட கிரியை செய்ய வேண்டியது இருக்குது. என்ன காரியம்? பொறுமை கிரியை செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற நமக்கு, அர்ப்பணிப்பின் ஜீவித்திற்குள்ள கடந்து வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அதிகமா நமக்கு தேவைப்படுகிற ஒரு குணலட்சணத்துல ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொறுமை. இப்ப இந்த இடத்துல அமர்ந்துட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் பொறுமைனும் போது, கடந்த காலத்துல பொறுமையினால நம்ம இழந்துட்ட அநேக ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு அப்படியே வரும். கண்டிப்பா வரணும். ஏன்னா இந்த பொறுமைன்ற பாடத்தை பேசிடலாம், கேட்டுடலாம். ஆனா இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும்னு வச்சுங்களேன், அடிப்படையா நம்முடைய வாழ்க்கையில அனுபவங்கள் நேரிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு அந்த இடத்துல குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும், இந்த பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா பர்ஃபெக்ட். ஸோ அப்படின்னா பர்ஃபெக்ட்டுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். யாரை சொல்லலாம்? வேற யார சொல்ல? நமக்கு சொல்லணும்னா 2 பேரை சொல்லலாம். ஒன்று யாரை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனை சொல்லலாம். அவர்கிட்ட குறைவு இருக்குன்னு வேற ஒன்று சொல்ல முடியுமா? நம்ம அப்படி கேட்கறது தவறு. ஸோ அவர் பர்ஃபெக்ட் எல்லாத்திலுமே அப்படின்னா, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணர். இந்த ஒரு வளர்ச்சிக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அவர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு அல்லது டிவைன் ஃபேமிலிக்கு அவரை போல இருக்கணும்னா அந்த ஒரு நிறைவான வளர்ச்சி, அந்த ஒரு பூரண சர்க்குணம், அந்த ஒரு பர்ஃபெக்டுக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் வந்தால்தான் அந்த குடும்பத்துல ஒரு அங்கத்தினர் நம்ம என்ன பண்ண முடியும், மாற முடியும்.
சோ இன்னொரு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்ட நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்களா வசனத்தை, ரோமர் 8:29 ரோமர் 8:29 நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவரா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பாருங்க, அப்ப இன்றைக்கு தேவன் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சு பாருங்க. குமாரனுடைய சாயலுக்கு, யாருடைய சாயலுக்கா? இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம், அந்த பர்ஃபெக்ட் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். சோ தேவனுக்குள்ள இருந்த அதே ஒரு பர்ஃபெக்ட் யாருக்குள்ள இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க அர்ப்பணிக்கப்பட்ட நம்ம அந்த சாயலுக்கு மாறணுமா வேணாங்களா? கண்டிப்பா மாறிதான் ஆகணும். அப்படி மாறணும்னு சொன்னா இந்த பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்திருக்கிறதே நம்ம ஒரு பெரிய கிருபை. இது நமக்கு இது மிகப்பெரிய கிருபை. சோ இந்த கிருபை நினைக்கிற நம்ம, இந்த கிருபையில வந்துட்டு இருக்கிற நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், அல்ல வளர்ந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது எது காண்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய விசுவாச வாழ்க்கை இல்ல. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் சுருக்கமா சொல்ல போற ஒரு சில பாயிண்ட் எல்லாம், இந்த பாயிண்ட் குறித்து அந்த சகோதரர் எழுதிட்டு எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கட்டி நம்ம பார்க்க போறோம். சோ அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது, விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம வந்திருந்தாலும் கூட அந்த வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு வளர்ச்சி பொறுமையை காண்பிச்சு கொடுத்துடும். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்கிறோம், தேவனுடைய கிருபை எந்த அளவுக்கு நம்ம ருசி பார்க்கிறோம் என்பது இந்த பொறுமை என்ற குணம் என்ன பண்ணிடும்னா நம்மளை காண்பித்து கொடுத்துடும். சோ இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆரம்ப கட்டத்துல வர்றது கிடையாது, ஏதோ ஒரு நடு ஸ்டேஜ்ல வர்றது கிடையாது, இல்ல கடைசியில மட்டும்தான் வரணும் அப்படின்றது கிடையாது. ஒருவேளை நல்லா கவனிச்சு பாருங்க, எக்லீஷியாக்குள்ள ஒரு புதுசா ஒரு சகோதரனோ சகோதரியா வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட அன்பு சற்று குறைவா இருக்கும். ஏன்னா அன்பு பற்றவங்களுக்கு என்ன பண்ணாது, நம்மள எடுத்துக்கோமே, வந்த உடனே நமக்கு அன்புனா என்னன்னு தெரியுமா? தெரியாது. உள்ள வந்து கொஞ்ச நாள் அன்பெல்லாம் பார்த்த பிறகு, ருசி பார்த்த பிறகு அன்பு காண்பிக்க ஆரம்பிச்சோம். ஆனா பொறுமை என்பது அப்படி அல்ல. நீங்க ட்ரூத் கேக்குறீங்க பாருங்க, அப்பவே அதுதான் சகோதரர் சொல்லும் போது முதல் அடியிலே எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கேரக்டர் எதுன்னா பொறுமை. நான் பொறுமைன்னும் போது நீங்க பொறுமையை மட்டும் நோட் பண்ணக்கூடாது, பொறுமையுடன் சகித்தலே அதை மறந்துடக்கூடாது, அது பெரிய சோதனையா மாறிடக்கூடாது, அதனால அதை மறந்துடக்கூடாது. அப்படின்னா அந்த முதல் அடி எடுத்து வைத்ததுல நமக்கு என்ன வேணும்னா பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியம். உலகத்தினுடைய எதிராளி பல உலக சூழ்நிலைமைகள் பல சகோதர சகோதரிகள் நம்மளை எதிர்க்கலாம், நம்ம நினைச்சிருக்கிற காரியத்துக்கு ஆப்போசிட்டா நடக்கலாம். ஆனா அந்த நேரங்களில இந்த பொறுமை நம்ம காண்பிக்கக்கூடியவங்களா இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நமக்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை நமக்கு அப்படியாப்பட்ட சூழ்நிலைமைகள் நமக்கு வலியை ஏற்படுத்தலாம், காயத்தை ஏற்படுத்தலாம் மனதளவுல. அதற்காக நம்ம என்ன பண்ணணும், பொறுமை இழந்து விடக்கூடாது. அப்ப அந்த பொறுமை நம்ம என்ன பண்ணணும்னா பின்பற்ற வேண்டியவங்கள நம்ம இருக்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழகூட்டக்கூடியது எந்த கேரக்டர் அப்படின்னு சகோதரர் சொல்றாருன்னா இந்த பொறுமை தான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு டேபிள் செய்யறோம், அந்த டேபிள் செஞ்சுட்டு வார்னிஷ் அடிக்காம வச்சா யாருன்னா வாங்குவாங்களா? நம்ம உட்காந்துட்டு இருக்கிற அறை இருக்கு இல்லையா, அந்த அறைங்க, இது அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு, சரி பெயிண்ட் பண்ணாம அப்படியே கொடுத்துட்டா நம்ம எடுத்துக்கோமா? அப்ப இந்த ஒரு கட்டிடத்துக்கு அழகு கொடுக்கறது எது? அந்த கோட்டிங், அந்த பெயிண்ட், அந்த வார்னிஷ். அப்படின்னா அந்த ஷைனிங் இருக்குது. அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அழகு கொடுக்கக்கூடியது, ஷைனிங் கொடுக்கக்கூடியது எந்த ஒரு குணலட்சணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொறுமை தான். இந்த பொறுமை இல்லைன்னா அந்த ஷைனிங் இல்லைன்ற மாதிரி, அப்படின்னா அவலட்சணமா இருக்கிற மாதிரி. அப்ப ஒரு பொருளுக்கு எப்படி அந்த ஷைனிங் கொடுத்து அந்த பொருளுக்கு மெருகூட்டப்பட்டு அது அழகுள்ள பாத்திரமா இருக்குதோ, அது போல கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஷைனிங் ஆகணும், மெருகூட்டப்படணும், அழகுள்ள பாத்திரமா இருக்கணும். அப்படின்னா பொறுமை என்கிற ஒரு குணலட்சணம் ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லா குணலட்சணத்தை காட்டிலும் பொறுமை ரொம்ப 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 நமக்கு ரொம்ப அவசியமானது. ரெண்டாவது ஒரு காரியம், இந்த பொறுமை நம்ம எந்த இடத்துல இழந்து போறோம், அன்புக்குரிய சபையின் மக்கள் எந்த இடத்துல இழந்து போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித சுபாவத்துல விழுந்து போன ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தெரிகிற ஒவ்வொருவரையும் சட்டனா நம்ம நியாயம் தீர்க்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா?
நம்ம பார்க்கிற ஒவ்வொருவரையும் சடனா நம்ம என்ன பண்ணா நியாயம் தீர்க்கிற ஒரு ஹாபிட்டுக்குள்ள நம்ம போயிடும். அது மனிதனுக்கு இருக்கிற ஒரு குணம். அப்ப இந்த குணத்தை மாற்றணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப அவசியம் என்றார். இந்த பொறுமை இல்லாதனாலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம கூட இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், நியாயம் தீர்த்துறோம், ஜட்ஜ் பண்ணிடுறோம். அப்படி ஜட்ஜ் பண்ணும்போது நம்ம இடத்துல யாரா மாறிடுறோம், தேவனா மாறிடுறோம். யாரா மாறிடுறோம், நம்ம தேவனா மாறிடுறோம். நியாயம் தீர்க்கிறது நம்முடைய வேலையா இல்ல. அப்ப யோசித்து பாருங்க, அந்த பொறுமை நமக்கு எவ்வளவு ஒரு அவசியமா இருக்கு. இந்த பொறுமை ஒன்று நமக்கு இருந்துச்சு அப்படின்னா மற்றவர் எப்படி பார்ப்போமா, இரக்கத்தோடு, பரிவோடு, உதார குணத்தோடு சற்று நம்ம என்ன பண்ண மாதிரி பார்க்க தூண்டும். அப்ப பொறுமை எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்க. சோ இந்த பொறுமையை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம இப்படி எடுத்துக்கலாம். உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா பொறுமைக்கு காத்திருக்கலாம் அல்ல பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே உலக ஜனங்கள் இல்ல இருக்காங்களா. என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம ஒரு ஆகாரம் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு அவசரம், எதுலுமே எல்லாத்தையுமே ஒரு அவசரம் வந்து பொறுமை இல்லை. ஆனாலும் உலகத்துல பொறுமையா இருக்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்குது, ஒரு சுய லாபம் இருக்கு. ஏன்னா சொல்ல முடியுமா ஒரு எக்ஸாம்பிள்? உலகத்துல பொறுமையா இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சுய லாபத்துக்காகத்தான் பொறுமையா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு காரணம் சொல்ல முடியுமா, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? கம்பெனி ஓனர், வெரி குட், சூப்பர் பாடி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இவர் ஹோட்டல் சர்வர். இவர் ஹோட்டல்ல காலையில இருந்து வேலை செய்யறாருன்னு வச்சுக்கலாம். இவருக்குள்ள டென்ஷன், கோபம் இருக்குமா இருக்காதா? ஒரு படபடப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவருக்குள்ள இருக்கிற தவறான குணலட்சணத்தை வெளியே காண்பிப்பாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலையில இருந்து அந்த மாலை வரைக்கும் அவருடைய உள்ள இருக்கிறதான அந்த கோபம் எதுவுமே என்ன பண்ண மாட்டாரு, அவரு காண்பிக்க மாட்டாரு. ஏன்? தன்னுடைய வருமானம் போயிடும், தன்னுடைய சம்பாத்தியம் போயிடும். அப்ப அவர் அங்க பொறுமையா இருக்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுறாரு. அது ஒரு சுய லாபத்துக்காக இருக்காங்க. என்ன லாபம்? ஒருவேளை நான் பொறுமை இழந்துட்டா என் வேலை பறிக்கப்படும், கம்பெனிக்கு நஷ்டமாயிடும். அப்ப பாருங்க, காலையில இருந்து தன் அடுக்கி வைத்த அவ்வளவு பொறுமையை வீட்டுல போய் என்ன பண்ணிடுறாரு, அவரு கொட்டி தீர்த்துருவாரு. சோ அப்படின்னா இந்த ஒரு சுய லாபத்துக்கான பொறுமையில தான் இன்னைக்கு உலகம் இயங்கி கொண்டு இருக்குது. ஆனா சற்று கொஞ்சம் கடந்து போய் கிறிஸ்தவ மண்டலத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னா அவங்களும் பொறுமைக்காக நிறைய போராடி கொண்டு இருக்கிறாங்க. உண்மை இல்லைங்களா? நிறைய போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக காரியங்கள் அவங்க சகிட்டு இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்தியல் உண்மை. ஆனால் அவர்களை காட்டிலும் சற்று வித்தியாசமானவர் பார்க்கலாம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். இந்த பொறுமை இழந்ததுனால நல்லா கவனிச்சு பாருங்க, மிகப்பெரிய விபத்துக்குள்ள நம்ம நேரிடுவோம். நம்ம எப்ப தெரியுமா பொறுமை வரும்? சூழ்நிலையை மீறி நடந்துட்டு அப்புறமே பொறுமையா உட்காந்து யோசிப்போம். எப்ப பொறுமையா யோசிப்போம்? முதல்ல பொறுமையா யோசிக்க மாட்டோம், நடந்து முடிஞ்சிட்டு அப்புறமே பொறுமையா உட்காந்து யோசிப்போம். இந்த பொறுமையை முதலே கடைபிடிச்சா யோசித்து பாருங்க. ஒருவேளை இவர் ஓவர் ட்ராக் பண்ணும் போது அல்ல வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் பொறுமை இருந்திருந்தா அந்த மிகப்பெரிய விபத்து நடந்திருக்குமா? நடந்திருக்கு. அப்ப என்ன அவசியமா இருக்கு? பொறுமை. சோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பொறுமை சகித்தலுக்கு கடைசி சோதனை அப்படின்ற ஒரு தலைப்பிற்கு நம்ம பார்க்க போற பொறுமை நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற பொறுமை அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம கிரேக் பாஷையிலிருந்து எடுக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மாக்ரோதூனியா. சொல்லுங்க பார்ப்போம். மாக்ரோதூனியா. 2 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது பொறுமைக்கு. ஒன்று மாக்ரோதூனியா, அதுக்கு ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்து அநேக வசனங்கள் இருக்குது, இதுல ஒரு சில வசனங்கள் நம்ம போட்டிருக்கிறோம். 2வது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன போட்டிருக்குன்னா ஹிப்போமோனே. சொல்லுங்க பார்ப்போம். ஹிப்போமோனே. ஏன் கிரேக்க வார்த்தைகள் போய் தான் நம்ம எடுக்கணுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்ல பொறுமை என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப தெலுங்கு லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கலாம். வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்குது, உன் கண்களுக்கு என்ன போடணும்? கலிஞ்சம் போடு. என்ன அர்த்தம் அதுக்கு? இப்ப பல ஆன்சர் வருது. இதே நீங்க தெலுங்குல போய் பாத்தீங்கன்னா டைரக்டா கொடுத்துருக்கோம், நீ கண்டிக்கு காட்டிக்க எஸ்கோ அப்படின்னு இருக்கும். என்ன பண்ண? மருந்து போடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டினிட்டி சபையில என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட்ல பேசுவோம், பேசிக் சப்ஜெக்ட்ல
யெகோவா தேவன் அப்படின்னு யாரும் இல்ல, நம்ம ஜெகோவாஸ் விட்னஸ் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அது நம்ம தெலுங்குல இருந்து ஒரு சில வசனங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். யெகோவா நான் காப்பரி, யெகோவா నాకు தோடை உன்னாரு அப்படின்னா ஆந்திரால இருக்கிறவங்க தெலுங்குக்காரங்களா இது சாரி ஜெகோவாஸ் விட்னஸா? அப்படி அல்ல. அப்ப என்னன்னா நம்ம ஒரு லாங்குவேஜ் விட்டு அடுத்து போகும்போது நமக்கு ஒரு தெளிவான என்ன பண்ணுது, அர்த்தத்தை கொடுக்குது, ஒரு ஆழமான ஒரு பார்வையை நமக்கு தருது. சோ அது மாதிரி கிரீக் லாங்குவேஜ் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஹிப்போமோனே அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை எடுத்துக்கணும். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா, தீமையை சந்தோஷத்தோடும் முழு விருப்பத்துடன் சகிப்பதை வலியுறுத்துகிறது. வாசிங்க பாப்பா அத, அந்த கீழே இருக்கிறது. தீமையை சந்தோஷத்தோடும் முழு விருப்பத்துடன் சகிப்பதை வலியுறுத்துகிறது. இன்னும் உங்களுக்கு சுருக்கமா போடுறேன் அப்படின்னா இதை வாசிங்க பார்க்கலாம். தீமையை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சகிக்கிற மாறாத நிலை. இந்த ஒரு பொறுமை தான் நமக்கு வேணும். அதனாலதான் நம்ம கிரீக் பாஷைக்குள்ள போறோம். என்ன சொல்லுது பாருங்க, தீமையை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சகிக்கிற மாறாத நிலை. இந்த மாறாத நிலையை நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல பொறுமை இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் நம்ம இழந்து போயிடும். அப்படி அல்ல, முழு வாழ்க்கையிலுமே நமக்கு பொறுமை என்பது ஒரு மாறாத நிலையாகவே இருக்கணும். சோ அந்த பாடத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, தேவனுடைய பொறுமையை குறித்து நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது சபையினுடைய பொறுமை குறித்து பார்க்க போறோம். அதுல பரிசுத்தவான்களுடைய பொறுமையை நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பொறுமையை குறித்து நம்ம பார்க்க போறோம். கடைசியில பொறுமை இழந்த ஒரு சிலர் குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம தேவனை குறித்து நம்ம பார்க்கலாம். தேவன் பொறுமையா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு பதில் எடுத்த ஆமா, அதுல மாற்று கருத்தே இல்லை. சோ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப தேவன் எவ்வளவு காலத்துக்கு பொறுமையா இருப்பார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டதுக்கு என்ன பதில்? யுகாயுகத்துக்கும் பொறுமையா இருப்பார். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தது. பாருங்க, இந்த இடத்துல முதலாம் உலகத்துல அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தார். இப்ப நம்ம சொன்னோம் அவர் யுகாயுகத்துக்கும் எப்படி இருப்பாரு, பொறுமையா இருப்பார். அப்ப ஒரு கேள்வி, ஏன் முதலாம் உலகத்தை அழிச்சார்? கேள்வி வருது வரலீங்களா? ஏன் அழிச்சார்? அவர் தான் நீடிய பொறுமையா இருக்கிறார் இல்லையா? யுகாயுகத்துக்கும் மாறாத தேவன் தானே, ஏன் அழிக்கணும்? அப்ப முதலாம் உலகத்துல மனிதனை படைச்சிட்ட தேவன், நல்லா கவனிச்சு பாருங்க, ஏன் இந்த மனுஷனை படைத்துட்ட அப்படின்றது என்ன பண்றாரு? அவரு துக்கப்பட்டார். இனி என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லை. அப்ப அந்த அளவுக்கு பாவம் உலகத்துல பெருகி போச்சு. ஆனா அதே சமயம் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா முதலாம் உலகத்தை அழிச்சிட்டார். அப்ப அந்த இடத்துல தேவனுடைய பொறுமை என்ன ஆயிடுச்சு, இழந்து போயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாருங்க, அதுக்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். அப்படின்னா தேவன் பொறுமையா இருக்கிறார்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஏன் தேவன் பொறுமையா இருக்கிறார் நம்ம எடுத்துக்கணும். பவுல் சொல்லும் போது, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது சொல்றாங்க, வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 3:15. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்றும் எண்ணுங்கள். போதும். எப்படி எண்ணணுமா? நீடிய பொறுமையை எது எண்ணணுமா? ரட்சிப்பு என்று. அப்ப தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அங்க பொறுமை இருந்தாரு. அதை ஜனங்க எப்படி பார்க்கணும்? அதை நீடிய பொறுமையா பார்த்து இருக்கணும். அப்படியா பார்த்தாங்க? ரட்சிப்புன்னு பார்த்து இருக்கணும். தேவனுடைய பொறுமைய அவங்க என்ன பண்ணல, ரட்சிப்புக்குள்ள வரல. தேவன் முதலாம் உலகத்தை அழிச்சிட்டார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உலகத்தை இயேசு கிறிஸ்து அழிச்சார். அப்ப சகோதரர் சொல்லும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது இன்றைக்கு தேவன் ஏன் நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த உலக அக்கிரமத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிருக்கிறாரு? தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வாய்ப்பு தான் முதலாம் உலகத்திலும் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? நீடிய பொறுமையோட காத்துட்டு இருந்தார். சோ அந்த வாய்ப்பை அவங்க என்ன பண்ணலாம்? பயன்படுத்தல. அப்ப பயன்படுத்தாதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா முதலாம் உலகத்தை அழிச்சாரு. அப்ப அழிச்சிட்டாருன்னா அவருக்கு பொறுமை இழந்துருச்சா அப்படின்னு நம்ம பார்க்கறதல்ல. வாசிக்கலாம், அந்த ஒரு இதை வாசிக்கலாம். 5650 சகோதரர் சொல்லும் போது, தேவனுடைய பொறுமை, பாவம் இல்லாத காலம் வரப்போகிறது. ஒரு சுத்தமான பிரபஞ்சத்தை தேவன் சீக்கிரத்தில் தருவார்.
ஆனால் அவர் முதலாவது பாவத்திலிருந்து ஒரு சந்தர்ப்பத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். பாவத்திலிருந்து எடுத்து போடுவதற்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. பாவம் இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது. எந்த காலம்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. ஒரு சுத்தமான பிரபஞ்சத்தை தேவன் சீக்கிரத்தில் தருவார். ஆனால் அதற்கு முன்னாடி அவர் முதலாவது பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு, வெளியே வருவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஒவ்வொருக்கும் என்ன பண்ணுவாரு? அப்படி கொடுத்ததுதான் நீடிய பொறுமையோட தேவன் என்ன பண்ணாரு? அப்ப தேவன் சகிச்சுட்டு இருந்தாரா இல்லைங்களா? சகிச்சுட்டு இருந்திருப்பாரு. எவ்வளவு சகிச்சு இருந்திருப்பாரு? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம ஈஸியா அந்த வசனத்தை வாசித்துறோம். அப்ப தேவன் துக்கப்பட்ட அந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் சகிச்சிருந்திருப்பார் பாருங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல முதலாம் உலகத்தை அழிச்சிட்டார் அப்படின்னா தேவன் பொறுமையை இழந்துட்டார் அப்படின்றது அல்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதோ நம்ம வாசிக்கலாம். இதை வாசிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய பொறுமை மனிதனுடைய ஆசீர்வாதத்துக்காக மேசியாவின் 1000 வருட ராஜ்யத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. தேவனுடைய பொறுமையானது மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்காக மேசியாவின் 1000 வருட ராஜ்யத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. தீமையை நீக்குவதற்கு அந்த 1000 வருடம் போதும் என்று அவரது ஞானம் முடிவு செய்திருக்கிறது. இந்த அனுகூலமான சூழ்நிலைகளில் நீதியாக வாழ கற்றுக்கொள்ளாதவர்களால் எவரும் இனி கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் மீது தேவ ஞானம் பொறுமையை காட்ட போவதில்லை. இந்த இடத்துல நீடிய பொறுமை தேவனுக்கு இல்லைன்னு சொல்லுதா அல்ல காட்ட போவதில்லைன்னு சொல்லுதா? இல்லைன்னு சொல்றதுக்கு காட்ட போவதில்லைன்றதுக்கு என்ன வித்தியாசம்? எப்படி இருக்குது? ஆனா என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாம் உலகத்துல தேவன் நீடிய பொறுமை உள்ளவரா இருந்தார். எதற்குன்னா ரட்சிப்புக்காக. இல்ல அழிச்சிட்டாரு. அதேதான் இன்றைக்கும் நீடிய பொறுமையோட காத்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு ரட்சிப்புன்னு அது எண்ணணும். ஒருவேளை அது எண்ணாம போயிட்டோம்னா அது எப்படியா பொறுமையை அந்த இடத்துல காட்ட மாட்டார். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல வந்து பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், தவறு செஞ்சுட்டாங்க. என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம். எடுத்தோன்னு அடிப்போமா? அடிக்க மாட்டோம். ஒரு முறை சொல்லுவோம், 2 முறை சொல்லுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? அடிச்சிடுவோம். அப்ப அடிக்கிறதுனால அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தை மேல பாசம் இல்லை, பொறுமை இல்லைன்னு சொல்ற முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப எதனால அடிக்கிறாங்க? குழந்தை மாறணும், அவனுடைய வாழ்க்கை மாறணும். அப்படின்னா தேவனும் இதே ஒரு ஆங்கிள் தான். அப்ப தேவன் இன்னைக்கு நீடிய பொறுமையா இருக்கிறாரு. ரட்சிப்பு கேட்ட ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரப்போது தீமை இல்லாத ஒரு உலகம். அந்த இடத்துல அதுக்கு அப்புறம் தேவனுடைய பொறுமை என்ன செய்யாது? வேலை செய்ய. தேவனுக்கு பொறுமை இருக்கும், ஆனா என்ன பண்ணாதுன்னா அந்த இடத்துல பொறுமையை காட்ட போவதில்லை. இது நம்ம ஒரு வசன தாங்கல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசாயா 26:10 நம்ம வாசிக்கிறோம். நீதி உள்ள தேசத்திலும் இனி என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க நீதியை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு என்னதான்? மரணம் தான். அப்ப தேவன் பாருங்க நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னா அதை ரட்சிப்பு என்று நம்ம பார்க்கணும். அப்ப தேவனுக்கும் ஒரு நீடிய பொறுமை இருக்குதுன்னா அதை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? சகிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படின்னா அவருடைய அடிச்சுவடுகளை பின்படி நடக்க வந்திருக்கிற நமக்கு அதே ஒரு நீடிய பொறுமை தேவையா இல்லைங்களா? சோ இப்ப நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எக்லீசியா நம்ம சபையை எடுத்துக்கலாம், இல்ல நமக்கு எடுத்துக்கலாம், நமக்கான பாடத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நமக்கு பொறுமை ரொம்ப தேவை. பொறுமைக்கு நம்ம அப்படிதான் ஓடணும் அப்படின்னு நமக்கு முன்னாடி தேவன் அநேக திருஷ்டாந்தங்களை என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டாரு. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5:10. யாக்கோபு 5:10. என் சகோதரரை, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினால் பேசின தீர்க்கதரிசிகளை துன்புறுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கு அவங்களை எப்படி வச்சுக்கீங்க? திருஷ்டாந்தம். இப்ப நம்ம சொன்னோம் ஃபர்ஸ்ட், இவங்க எல்லாம் பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க அப்படின்றோம். சோ சகோதரர் இந்த பாடத்துல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பொறுமை சபைக்கு சொல்லும் போது 2 எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறாங்க. 2 எக்ஸாம்பிள். ஒன்னு எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா விதைக்கிறனுடைய ஊமையும், 2வது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீசர்கள்கிட்ட பேசிட்டு தானே அன்றைக்கு நடந்துட்ட சூழ்நிலைமை குறித்து நம்ம என்ன பண்ண சகோதரர் நமக்கு எடுத்து காமிக்க. அதுல ஒன்று நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாங்க ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எபேசியர் 6:00 நம்ம எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6:11, 12. எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப நமக்கு என்ன இருக்கு? ஒரு லிஸ்ட போட்டுக்கிறார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களில் எடுத்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? தரித்துக் கொள்ளுங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சுக்கிட்டோமா? கேள்வி புரியல போல இருக்கு. சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சுக்கிட்டோமா? வாசிங்க, வசனத்தை வாசிங்க, பேசுவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். போதும், ஒரு நிமிஷம் அவங்க கவனிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே, அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம நோட் பண்ணணும். நிற்கணும். அந்த நிற்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் பொறுமை. எல்லாமே நம்ம தரிச்சுக்கிட்டோம், ஆனா என்ன பண்ண முடியல? நிக்க முடியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். இந்த சோல்ஜர் நம்ம எடுத்துக்கலாம். இவர் எல்லா ஆயுதங்களையும் அணிஞ்சிட்டாரு. இப்ப யுத்தத்துக்கு ரெடியா நின்றுட்டு இருக்கிறாரு. இப்ப யுத்தத்துல போராட போற இவருக்கு ஒரு நியூஸ் வருது வீட்டுல இருந்து. ஏதோ ஒரு துக்கமான ஒரு செய்தியோ, ஏதோ ஒரு தீமையான ஏதோ ஒரு நியூஸ் வருது. தான் வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு பிரஷர், ஏதோ ஒரு அழுத்தம் வருது. இப்ப இவர் எதை மேற்கொள்ளணும்? எதை எதிர்த்து போராடணும்? அப்ப அதை சகிக்கணும். அவரு ஒருவேளை குடும்பத்திலிருந்து வந்த இழப்புகளா இருக்கலாம், இல்ல ஒரு வேலை மேல ஏற்பட்ட சோதனைகள், இல்ல பிரஷர், இதை என்ன பண்ணித்தான் ஆகணும்? அவரு சகிச்சுதான் ஆகணும். அப்ப சகிக்கலன்னா அங்க போராட்டத்துல என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. அப்ப சகோதரர் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது, அப்ப அந்த ஒரு அந்த சோல்ஜர் சகிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் இடம் கொடுக்காத இடத்துல அவர் பொறுமை இல்லை அப்படின்னா அவர் அந்த போராட்டத்துல, அந்த யுத்தத்துல அவரால் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்ப சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிற அன்புக்குரிய சபையார் நம்ம அப்ப அந்த இடத்துல நிற்கணும். எப்படி நிற்கணும்? சகிக்கணும். அந்த தீமையை சகிக்க முடியலன்னா நம்ம எதிர்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஓட்டத்துல நம்ம வெற்றி கொள்ள முடியாது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய ஜீவியத்துல ஓடுவதற்காக நின்று கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் விருப்பத்துடன் மகிழ்ச்சியுடன் மாறாத சகிக்கிற ஒரு சூழ்நிலைமை என்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அந்த பொறுமை என்னைக்கு நமக்கு வருகிறதோ அன்றைக்கு நாம் ஜெயிக்க முற்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த சோல்ஜர்ஸ் எப்படி அந்த ஒரு மனநிலைமைக்குள்ள, எந்த மனநிலைமை அதை சகிக்கிறாரு பாருங்க, சகிச்சு யுத்தத்துல போராடுறாரு, அப்பதான் அவருக்கு ஜெயம் கிடைக்குது. அந்த ஒரு சகிக்கிற சூழ்நிலைமை தான் பொறுமைன்னு பார்க்கிறோம். இதை நம்ம பரிசுத்தவான்களை குறிச்சு நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 7ஆம் வசனம் வரை. பொறுமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நம்ம பார்க்கும்போது 2ஆம் கால சபை நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவு அந்த சபையின் மக்கள் துன்பப்பட்டாங்க பாருங்க. எத்தனை வருஷம்? 42 மாதம், 1260. அப்ப அத்தனை வருஷம் 2ஆம் கால சபை எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அப்ப அந்த துன்பத்தை அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை தாங்கிட்டு இருந்தாங்க பொறுமையோட. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையை கடைபிடிச்சிருப்பாங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அந்த போப்பு மார்க்கம் அவங்கள படுத்தாத சித்திரவதை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனா அத்தனை வருஷமும் சகிச்சுட்டு இருந்தாங்க அவங்க. இந்த ஒரு மாறாத சகிப்பு தான் இன்றைக்கு வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிற நமக்கு, இந்த கடைசி காலகட்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இப்ப தேவன் இவங்களை குறித்து சொல்லும் போது
என்ன சொல்றாங்க பாருங்க, வெளிப்படுத்தல் 14:2 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை. யாருடைய பொறுமை? அப்ப இந்த இடத்துல சொல்லியிருக்கிற பொறுமை சகிக்கிற பொறுமை, சந்தோஷத்தோட விருப்பத்தோடு, அந்த ஒரு நிலைதான். அந்த விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு மாறாத நிலை, அந்த சகிக்கிற பொறுமை. அது அன்றைக்கு 2ஆம் கால சபையில இருந்துச்சு. இன்றைக்கு நம்மகிட்ட அந்த பொறுமை எப்படி இருக்கு? வாசிக்கலாம் வசனத்தை. வெளிப்படுத்தல் 3:10. வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். என்ன சொல்ற பாருங்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். 2ஆம் கால சபையில் இப்பேற்பட்ட சத்தியங்கள் கிடைச்சிச்சா? இல்ல. அந்த காலத்துக்குரிய சத்தியங்கள் மாத்திரம் தான் கிடைச்சிச்சு. ஆனா இன்றைக்கு சத்தியங்கள் எல்லாமே என்ன பண்ணிருச்சு? கிடைச்சிருச்சு, வெளிப்பட்டுருச்சு. இந்த வசனத்துடைய ஆங்கிள் பார்த்தோம்னா பொறுமையை குறித்து அல்ல எல்லாமே நமக்கு வசனங்களா சொல்லப்பட்டிருக்குது, சத்தியங்கள் கிடைச்சிருக்கு. அதை குறித்து நம்ம எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறோம்? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு, நான் ஏற்கனவே சொன்னேன் எபேசியர் 6:10, தீங்கு நாள், அந்த தீங்கு நடங்க சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இன்னைக்கு நமக்கு முன்னாடி ஒரு சோதனை காலம் இருக்கா? பார்க்கலாம். அப்ப பாருங்க, என் வசனத்தை குறித்து சொல்லிய வசனத்தை நீ என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். அப்ப அந்த வசனம் இல்லைன்னா, இல்ல அந்த சத்தியம் நம்ம கிட்ட இல்லைன்னா, இல்ல அந்த விசுவாசம் இல்லைன்னா, எது இல்லை? எது இல்லை? பொறுமை இல்லை. பொறுமை இல்லைன்னா விசுவாசம் இல்லை. சகோதரர் அதை குறித்து விளக்கம் கொடுக்கிறார், பார்க்கலாம் பின்பதாக. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி சகோதரர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, விதைக்கிறனுடைய ஊமையை கொடுக்கிறார். இதுல என்ன நமக்கு பொறுமை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, 4 விதமான நிலங்கள் இந்த இடத்துல இருக்குது. என்னென்ன நிலங்கள்? வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். வாசிக்கலாம், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். நல்ல நிலத்தை குறித்து சொல்லும் போது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே எப்படி தராங்களா? பொறுமையுடன். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, 4 நிலத்திலும் விதை விதைக்கப்பட்டுச்சா இல்லைங்களா? விதைக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். கற்பாறையில விதைக்கப்பட்ட இடத்துல அந்த விதை வளர்ந்துச்சா வளரலையா? வளர்ந்துச்சு. ஆனா என்ன கொடுக்கல? பலன் கொடுக்கல. ஏன்? சகிக்க முடியல. அதுல சூடு ஏறும் போது அது என்ன பண்ண முடியல? சகிக்க முடியல. அதனால அப்ப இதை குறிச்சு சகோதரர் விளக்கம் கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, வாசிக்கிற கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்லுது பாருங்க, பொறுமையுடன் சகித்தல் என்பது, கவனிங்க, சில விதைகள் கற்பாறை நிலத்தில் விழுந்தது, முளைத்தது, அது வளர்ந்தது. ஆனால் இறுதியில் உபத்திரவமாகி எரியும் சூடு வந்த போது என்ன வந்துச்சா? எரிகிற சூடு வந்தபோது மென்மையான செடிகள் காய்ந்து போயின. அடுத்து சொல்றாரு, ராஜ்யத்தின் வகுப்பாருடைய அங்கத்தினர்கள் தெரிந்து கொள்ளப்படுகையில் கர்த்தர் சகிப்பதற்கு பொறுமையா இருக்கக்கூடிய ஆழமான நிலத்தை, ஆழமான குணலட்சணத்தை தேடுகிறார். எப்படி தேடுறாரு தேவன்? ஆழமான குணலட்சணமுடைய இருதயமுடைய ஜனங்களை தான் தேவன் தேடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப கற்பாறையில என்ன இல்லை? அந்த இடத்துல ஆழம் இல்லை. அப்ப எரியிற சூடு வந்த உடனே அது என்ன ஆயிருச்சு? பட்டு போயிடுச்சு. அது மென்மையா இருந்துச்சு. அப்ப பொறுமை என்பது ஒரு உறுதியான குணலட்சணம். அப்ப ஆழமான இருதயமுடையவர்களை தான் தேவன் தேடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இந்த வசனத்தை நம்ம வாசித்ததுல பாருங்க, பொறுமையுடனே அதை பலன் கொடுக்கறாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த வகுப்பா ஆழமுள்ள ஒரு இருதயமா நிலமா இருந்திருப்பாங்க பாருங்க. அப்ப
அப்ப இந்த காலத்துக்குரிய சத்தியத்தை பெற்றுக் கொடுக்கிற நம்ம இந்த உறுதியான குணலட்சணம் ஆகிய பொறுமை என்பது மிக 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 நமக்கு அவசியமா இருக்கு. அன்புக்குரிய தேவனுடைய சபையை கவனிச்சு பாருங்க. வாசிக்கலாம், இந்த ஆர்டிகளை நம்ம வாசிக்கலாம். நமக்கு ஏற்படும் நிந்தைகளை பொறுமையுடன் சகிக்கவும் தயாராக இருக்க வேண்டும். முன்னே உயர்த்தப்பட்டு பின்னர் நிந்தை வரும்போது பொறுமை இழந்து போவாயானால், ஒருவேளை பொறுமை இழந்து போவாயானால், நீ ஆவிக்குரியபடி இன்னும் பூரணப்படவில்லை. என்ன படல எதுல? பெயர் சபைகள்ல ஒரு கேள்வி கேட்போம், அடிக்கடிக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? டக்குன்னு எல்லா கைகள் என்ன பண்ணும்? உயரும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் சபையா ஓடி முடிச்சிடுவோம் அப்படின்னா கை தூக்குறதுக்காக நம்ம இங்க வரல. சிரிக்கலாம், ஆனா கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம இந்த ஒரு குணலட்சணம் நம்மள நிராகரிச்சிருது. இன்னும் நீ ஆவிக்குரிய படி இன்னும் என்ன பண்ணல, வளரல. எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க இந்த குணலட்சணம். அந்த சோல்ஜர் மாத்திரம் அங்க சகிக்கல அப்படின்னா மேற்கொண்டு அடுத்த ராஜ்யத்தை அவர் வெற்றி கொள்ள முடியாது. அவர் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா அவர் கண்டிப்பா அதை சகிச்சு யுத்தத்தை செஞ்சுதான் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கலாம். மண் எடுத்துக்குவோம். இந்த மண்ணு எத்தனை ப்ராசஸ் கடந்து வந்த ஒரு அழகுள்ள பாத்திரமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. முதல்ல அந்த மண்ணை நிலத்திலிருந்து எடுத்துட்டு வருவாங்க. அதுல கொஞ்சம் மணல் சேர்த்து தண்ணி ஊற்றி 1 நாள் 2 நாள் 3 நாள் என்ன பண்ணுவாங்க, அதை ஊற வைப்பாங்க. அடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, நல்லா போட்டு சவுட்டி மிதிப்பாங்க. அதை மிதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது பக்குவத்துக்கு வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. அது பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, வணைய ஆரம்பிப்பாங்க. இப்படி வணைஞ்ச உடனே பாத்திரமா வந்துட்டேன் நீ விட்டுங்க அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா இது நிக்குமா? இருக்கும். ஒரு மழை பெஞ்ச உடனே அந்த பாத்திரம் என்ன ஆயிடும், களைஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து பொறுமையா உட்காரணும். அடுத்தது என்ன பண்ணணும், அதை சூடு பண்ணணும், எரிய வைப்பாங்க. 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ எரிய வைப்பாங்க. அப்ப எரிய வைக்கும் போது அந்த சூடு என்னால தாங்க முடியல, நீ சாதாரண ஒரு பாத்திரமா நீ விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இருக்கும் அந்த பாத்திரம். அப்ப அந்த சூடு என்ன பண்ணணும், அது தாங்கணும். இந்த சூடு தாங்கினாதான் பின்னாடி வரக்கூடிய சோதனைகளால இந்த பாத்திரம் என்ன பண்ண முடியும், தாங்க முடியும். அப்ப சூடு பண்ணி முடிச்சா நான் வெளியே வந்துட்டேன், இப்ப நான் பாத்திரமா ஸ்ட்ராங் ஆயிட்டேன், நீ விட்டுங்க நான் அளவுல பாத்திரமா போயிடணும் மாறிட முடியுமா? முடியாது. இப்ப அதுக்கு மேல என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஷைனிங் ஆக்கணும். அது ஒரு அழகுள்ள பாத்திரமா எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய பாத்திரமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், மேற்பூச்சு பூசணும். பூசி எடுத்து வச்சாதான் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பாத்திரம் அது இருக்கும். அப்ப அத்தனை ப்ராசஸ் அது கடந்து வரணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி அதுக்கு என்ன தேவை, பொறுமை. அப்ப இன்னைக்கு மண் பாண்டங்களாக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இத சகோதரர் சொல்லும் போது நம்முடைய ஓட்டத்தை 4 பயணங்களா குறிப்பிடுறாரு. 4 பயணங்கள் 4 ஸ்டேஜா சொல்றாரு நம்முடைய ஓட்டத்தை. முதல் 1/4 மைல், 2வது 1/4 மைல், 3வது 1/4 மைல், 4வது 1/4 மைல் அப்படின்றாரு. அந்த முதல் 1/4 மைல் நீ எடுத்து வச்ச அந்த பொறுமையானது 2வது 3வது 4வது 1/4 மைல் வரைக்கும் உங்க பொறுமையை நீ கடைபிடிச்சுக்கிட்டே வரணும். ஒருவேளை முதல் 1/4 மைல நீ கடைபிடிச்ச பொறுமையை 2ஆம் 1/4 மைல நீ இழந்துட்டீங்கன்னா 3ஆம் 1/4 மைலுக்கு நீ வரும்போது அன்பு அல்ல எல்லாமே குணலட்சணம் இலக்க நேரிடும். மற்ற குணலட்சணங்களை இலக்க நேரிடும். அப்ப என்னுடைய ஓட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் பொறுமை என்கிற குணம் ரொம்ப ரொம்ப, அந்த பொறுமை என்பது விருப்பத்துடன் மகிழ்ச்சியுடன் மாறாத நிலையா இருக்கும். அது சகிக்கிற ஒரு நிலை. அந்த ஒரு பொறுமை தான் இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அன்புக்குரிய தேவ ஜனமே. யோசித்து பாருங்க. அப்ப நமக்கு பரீட்சைகள் சோதனைகள் வருகுதுன்னா அந்த இடத்துல பொறுமையை நம்ம காண்பிக்கூடிய நேரம் வந்திருக்குதுன்னு அர்த்தம். நம்முடைய குணலட்சணம் பரீட்சிக்கப்படுதுன்றது அர்த்தம். வாசிக்கலாம் வசனத்தை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எப்படி என்னன்னா அந்த பொறுமை, உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அப்ப நமக்கு பொறுமை உண்டாக்குறது எது? எது பரீட்சைன்றது? இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா உபத்திரவம், பாடுகள், சோதனைகள். இதுதான் நமக்கு எதை உண்டாக்குது? அதை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இந்த பொறுமை என்பது நம்ம ஈஸியா கேட்டுடலாம். அனுபவ ரீதியா நம்ம இதை பார்த்தாதான் இந்த பொறுமையை எப்படி நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப அது மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். அப்ப நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க. அப்ப அவங்களை கொஞ்சம் திரும்பி நம்ம பார்த்தோம்னா எப்படியெல்லாம் அவங்க பொறுமை இருந்திருக்கிறாங்க பாருங்க. அது நமக்கு ஒரு ஆறுதலான வாழ்க்கை, அது ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு வாசிக்கலாம் பாருங்க. வாசிங்க எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கணும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், நம்ம ஏற்கனவே நிறைய சாட்சிகள் சொல்லிட்டோம். பொறுமைக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா எத்தனையோ சாட்சிகளை சொன்னோம். அப்ப அத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிட்டுகிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடும். இந்த பொறுமைன்றது நிதானமா ஓடுறது இல்லை. இந்த பொறுமைக்கு தான் எக்ஸ்பிளைன் என்ன கொடுத்தோம்? மகிழ்ச்சியுடன் விருப்பத்துடன் சகிக்கிற மாறாத நிலையோடு ஓடக்கூடியதான இந்த ஒரு பொறுமை தான் சொல்லியிருக்கிறார். பொறுமையோடு ஓடக்கூடாது, மெதுவா ஓடுறது அல்ல. அப்ப அந்த சகிக்கிற நிலைமையோடு நம்ம ஓடணும். அவன் இப்படியாப்பட்ட இந்த ஒரு சகிப்பதான் அது எப்படி எண்ணுங்கன்றாருன்னா மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்க அப்படின்றாரு. எப்படி என்னன்றாரு? மிகுந்த சந்தோஷமா எண்ணுன்றாரு. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நெருக்கமான ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு கண்டிப்பா உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அதுல நம்ம உடைஞ்சு போறோமா, இல்ல விழுந்து போறோமா, அல்ல சகிச்சுட்டு ஓடுறோமா? வாசிக்கலாம் அந்த ஆர்டிகிள 5459 வாசிக்கலாம். சிறியதும் சுலபமாக உடையக்கூடிய பொருட்கள் இருப்பது போல ஃபைபர் போன்ற பலமான மற்றும் உடையாத உறுதியான பொருட்களும் உள்ளன. உடைஞ்சு போற பொருட்களும் இருக்கு, உடையாத பலமான பொருட்களும் இருக்கு. அப்படிப்பட்ட பலமான தாங்கும் தன்மைகளை உடைய குணாதிசயங்களாகிய தைரியம், பொறுமை, நீடிய பொறுமை போன்ற குணமுடையவர்களை கர்த்தர் தமக்கென தேர்ந்தெடுக்கிறார். என்ன பண்ற? எப்படி தேர்ந்தெடுக்கிறாரா? தைரியம், பொறுமை, நீடிய பொறுமை போன்ற குணமுடையவர்களை கர்த்தர் தமக்கென்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகள், இன்னைக்கு நம்ம உக்காந்துட்டு இருக்கிறோம்னா தேவன் நம்மளை தெரிந்தெடுத்துக்கிறாருன்னா நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? அதை காண்பிக்கிறோமா? அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட குணமுடையவர்களை கர்த்தர் தமக்கென தெரிந்தெடுக்கிறார். கர்த்தரோடு கூட மிகவும் நெருக்கமாகவும் சிலர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. கர்த்தரோடு கூட மிகவும் நெருக்கமாக. பேசிக் சப்ஜெக்ட் பக்கம் கொஞ்சம் திரும்புவோம். 3 வழிகள் நம்ம பாடம் எடுப்போம். என்னென்ன வழிகள்? நம்ம இடுக்கமான பாதையில போறதுனால முதல்ல அது வருது. இடுக்கமான பாதை, விசாலமான பாதை, கேட்டுக்கு போகிற வாசல். அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். அதுல போறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? நம்ம ஒரு கேள்வி கேட்போமா, கேட்க மாட்டோமா? இப்ப அதே கேள்வி இங்க நமக்கு கேட்கலாம். கர்த்தரோடு கூட நெருக்கமாக சிலர் கடந்து போறாங்கன்னா அந்த சிலர்ல நம்ம இருக்கிறோமா? வாசிக்கலாம். எந்த ஒரு ஆர்டிகிள் நம்ம வாசிக்கலாம். 5315 சபையின் வழி நடத்துனர்களும் மூப்பர்களும் கிறிஸ்துவனுடைய சபையின் ஊழியக்காரர்களும் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டுள்ளதான ஆசீர்வாதங்களானது அடிக்கப்பட்ட இயேசுவிடம் இருந்தே அவருடைய ஜனங்களுக்கு கடந்து வரும் மற்றும் அது வேண்டிக் கொள்ளப்படும் போது வரும் என்றும், கண்மலையை அடிப்பதற்கோ அல்லது கிருபை மற்றும் சத்தியத்தின் தண்ணீர்கள் வந்துடுவதற்கு
தாங்கள் அவசியமானவர்கள் என்று தேவ ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்துக் கொள்வதற்கோ தங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஒரு நிமிஷம். இந்த இடத்துல சொல்லும் போது சபையை வழிநடத்தக்கூடிய ஊழியர்களுக்கு, டீக்கன்ஸுக்கு சொல்லும் போது அவருடைய பொறுமை அதிகமா பரீட்சிக்கப்படுமா? ஏன் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, தங்களை முதன்மைப்படுத்திக்குவாங்க, சபையில தங்களை காண்பிச்சுக்குவாங்க. எப்படி காண்பிச்சுக்குவாங்க? எங்களாலதான் அந்த சத்தியம் வந்துச்சு, என்னாலதான் அந்த சத்தியம் வந்திருக்கு. என்னால வந்துச்சா? அதுக்கு நான் துளியும் காரணம் இல்லை. அப்ப கண்மலை ஒரு முறைதான் அடிக்கப்பட்டுச்சு. அந்த அடிக்கப்பட்ட கண்மலையின் இடத்திலிருந்து சபைக்கு வழிநடத்துதல் வரணும், சபைக்கு சத்தியம் வரணும். அந்த ஒரு நோக்கம் தான் சபையை வழிநடத்தக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு இருக்கணுமே தவிர, என்னாலதான் வந்துச்சு, என்னை நான் முன்னிலை நிறுத்தக்கூடாது, என்னை நான் காண்பிக்க கூடாது. அந்த அங்கீகாரம் எனக்கு வழங்கப்படவில்லை. அடுத்து வாசிங்க அப்படியே. இன்னொரு பக்கத்தில் இப்பொழுது காணப்படுகிறதான சத்தியத்திற்காகவும் கிருபைக்காகவும் தாகம் கொண்டிருக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேலர் போதக ஊழியங்களில் காணப்படுவர்களிடத்தில் மிகுந்த அனுதாபம் கொண்டிருக்க வேண்டும். சபையின் மக்களும் வழி நடத்துகிறவர்கள் மேல எப்படி இருக்கணுமா? அனுதாபமும் கொண்டிருக்கணும். ஏன் ஆர்டிகல் இப்படி சொல்றாருன்னா, மோசையை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு, சகோதரர் எழுதிட்டு இருப்பாரு. அதனால இதை சுருக்கமா போட்டுக்கிறேன். நீங்க வீட்டுல வந்து எடுத்து வாசித்து பாருங்க, ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். வாசிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரருடைய நேர்மையும் உண்மையும் இப்போது கடுமையாய் பரீட்சைக்குள்ளாவதை போன்று என்ன பண்ணுதா? ஊழியக்காரர்களுடைய குணலட்சணம் என்ன பண்ணுது? கடுமையா பரீட்சிக்கப்படுது. வேறு எப்பொழுதும் காணப்பட்டதில்லை. வேற எப்பவுமே அவங்களுக்கு நடக்காது. இந்த மாதிரி ஒரு பரீட்சை மோசைக்கு வந்துச்சா? அப்ப மோசை அந்த இடத்துல விசுவாச குறைவுபட்டு ஜனங்களுக்கு முன்பாக தேவனை காண்பிக்க வேண்டிய மோசே, என்னால இது முடியும் என்று சொல்லி தேவனிடத்துல மன்றாடாம ஜபிக்காம மோசே ஜனங்களுக்கு முன்பாக தன்னை நிலைநிறுத்திட்டார், தன்னை காண்பிச்சுட்டார். அதுதான் இந்த ஆர்டிகல்ல சகோதரர் சொல்லியிருப்பார். அப்ப சபையை வழிநடத்தக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு கடுமையாய் பரீட்சிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அப்ப அந்த நேரத்துல எவ்வளவு அவங்க பொறுமையா இருக்கணும்ன்றத சொல்ல வர. வாசிங்க எடுத்து அப்படியே. அனைவருக்கும் சாந்தமும் பொறுமையும் நீடிய பொறுமையும் சகோதர சிநேகமும் அன்பும் தேவனுக்கான நேர்மையும் தங்களது உடன்படிக்கைக்கான உண்மையும் கொண்டிருப்பது அவசியமா இருக்கின்றது. அப்ப எவ்வளவு வழி நடத்தக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு பொறுமை தேவை பாருங்க. ஏன்னா இந்த பொறுமை அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா இத சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து பொறுமை குறித்து சொல்லும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட சொன்னாரா பொறுமையை குறிச்சு எதனா? பேதுரு சொன்னாரு, சொலக்கையினால் உன்னை என்ன பண்ண போறாங்க? படிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சொன்னாங்க. பொறுமையை குறிச்சு எதனா சொல்லியிருக்காங்களா சீசர்கள் கிட்ட? வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 21:19. லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணுங்க? காத்து கொள்ளுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை நீங்க காத்து கொள்ளுங்கன்னு சொல்றாருன்னா, அப்ப அடுத்து அங்க ஏதோ ஒண்ணு என்ன பண்ண போகுது? சம்திங் ஏதோ ஒண்ணு வரப்போகுது. என்ன வரப்போகுது அப்படின்னு நம்ம வாசித்தோம். அப்படின்னா லூக்கா 21:20 வாசிக்கும் போது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு. எதன் அழிவு? எருசலேமுடைய அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்ப தேசம் அழிய போது உங்களுடைய பொறுமையினால உங்களுடைய ஆத்துமாக்கள் என்ன பண்ணுங்க? காத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார். அப்ப இன்னைக்கு நம்மளை சுற்றி அழிவுகள் காத்துக்கிட்டு இருக்கா இல்லைங்களா? தீங்கு நாள் இருக்கா இல்லையா? எது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 3ஆம் உலக யுத்தம், மகா உபத்திரவ காலம், அதற்குண்டான அறிகுறிகள் எல்லாம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 2ஆம் வால்யூம்ல சொல்லும் போது சாதாரண ஒரு காரியங்கள் நடக்குதுன்னா அதுல இருந்து எல்லா காரியங்களையும் ஒரு புது சிருஷ்டி கவனிக்கணும் அப்படின்றாரு. 2nd வால்யூம்ல ஃபர்ஸ்ட்ல நம்ம வாசிக்கும் போது அப்படி கவனிக்கலன்னா ஆவிக்குரிய ஓட்டத்துல அசட்டையா இருக்கிறான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஆயிடும். அப்ப 2nd வால்யூம்ல ஃபர்ஸ்ட் சொல்லும் போது காலங்களையும் நேரங்களை குறித்து பேசிக்கிட்டே வருவார். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன நடக்குதுன்றது ஒரு புது சிருஷ்டி ஆவியில் ஜென்மிக்கப்பட்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ தன்னை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கிறது அணுவா கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போதுதான் தேவனுடைய காலங்களையும் நேரங்களையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றார்.
அப்ப இன்றைக்கு நம்மளை சுற்றி பார்க்கும்போது சேனைகள் சூழப்பட்டிருக்குது, மகா உபத்திரவங்கள் நெருங்கி கொண்டு இருக்குது, தீங்கு நாள் நெருங்கி கொண்டு இருக்குது, அழிவுகள் நெருங்கி கொண்டு இருக்குது. அப்ப அன்றைக்கு சீசர்களுக்கு சொல்லப்பட்டதான் இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, பொறுமையினால் உங்களை ஆத்மாக்கள் என்ன பண்ணுங்க, காத்துக்குங்க, காத்துக்குங்க. இவ்வளவு நாள் நம்முடைய ஓட்டத்துல ஓடி வந்து கொஞ்ச நாள் சகிச்சிடுங்க. நமக்கு முன்பதாக மேகம் போன்ற எத்தனை திறன சாட்சிகள் இருக்கு, அதை பார்த்து கொஞ்சம் சகிச்சு ஓடிடுங்க. இப்ப யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அன்னைக்கு எருசலேமுக்கு அழிவு வந்துச்சா? வந்துச்சு. கிபி 70 ஒரு சீஷராவது இல்ல வசனத்தை காத்து கொண்ட ஒருத்தராவது அந்த அழிவுல மாட்டினாங்களா? மாட்டவே இல்லை. எல்லாரும் தப்பிச்சாங்க. இப்ப இன்றைக்கு அதே தான் நமக்கும் அழிவு நமக்கு எதிர்கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அதை தப்பிக்கணும்னு சொன்னா பொறுமையினால் உங்களுடைய ஆத்துமாக்கள் என்ன பண்ணுங்க, காத்துக்குங்க. அதுக்குதான் உங்களுக்கு முன்னாடி நிறைய திருஷ்டாந்தங்களை நான் வச்சிருக்கிறேன், வாசிங்க பார்ப்போம். என் சகோதரரே, வசனம் சொல்லிட்டு வாசிங்க. யாக்கோபு 5:10. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தங்களாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வச்சுக்கோங்க, அவங்கள நீடிய பொறுமைக்கு திருஷ்டாந்தங்களாக அவர்களை வைத்துக் கொள்ளுங்க. பொறுமை இழந்ததுனால நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டாங்க. பொறுமை இருந்தவங்க உயர்த்தப்பட்டும் இருக்கிறாங்க. எவ்வளவு அவசியமா இருக்கு பாருங்க பொறுமை. இயேசு கிறிஸ்துனுடைய பொறுமையை குறித்து நம்ம பார்க்கலாம் கொஞ்சம். இயேசு கிறிஸ்துனுடைய பொறுமை அப்படின்னு நம்ம எங்க போயிடுவோம்னா கண்டிப்பா அவருடைய மரணத்துக்கு தான் நம்ம போவோம். ஆனா அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்தே நீங்க பாத்துக்கணும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் தானே, தேவனுடைய குமாரன். ஆலயத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. அவருடைய வீட்டிலே எடுத்துக்குவோம், ஒரு தச்ச வேலை செய்யறவர் ஒரு சாதாரண ஒரு டேபிள் செஞ்சிருப்பாருன்னா அது எவ்வளவு பொறுமையா செய்திருப்பாரு. ஆலயத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, எனக்கு எல்லா ஞானமும் கிடைச்சிருச்சு, ஊழியத்துக்கு வந்துட்டாரா? வரல. காணா ஒரு கல்யாணத்துல வந்து நிக்கிறாரு, எனக்கு இதுதான் நேரம் கிடைச்சிச்சு, இப்ப நான் அற்புதம் செஞ்சிட்டேன்னா எல்லாரும் நீ விசுவாசிப்பாங்க, அற்புதம் செஞ்சிடலாம். செஞ்சிட்டாரா? என்ன பண்ணிட்டு அந்த இடத்துல? என் வேலை எல்லாத்துக்குமே என்னுடைய வேலை வரும். அப்ப அந்த வேலை வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு? பொறுமையா காத்துட்டு இருந்தார். அப்படியே அவருடைய பாடு மரணங்கள் எடுத்துக்குவோம். அவர் அந்த நீடிய பொறுமைக்கு சொல்ற கிரேட் பதம் அப்படியே மேட்ச் ஆகும். அத சந்தோஷத்தோட விருப்பத்தோட சகிச்சாரு. அந்த விருப்பம் இல்லாம நீங்க சகிச்சீங்கன்னா கூட அது வேஸ்ட். அப்ப இயேசு கிறிஸ்து சகிச்சாருன்னா விருப்பத்தோடு, பிதாவுடைய சித்தம் என்னிலே நிறைவேற வேண்டும். இன்னைக்கு இந்த சிலுவையை சுமக்கிறன்னு தான் நம்ம அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிலுவையை சுமக்கிறதற்காக தான் இன்னைக்கு இந்த தேவனுடைய என்ன பண்ண நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த ஓட்டத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம், கலப்பையில கை வச்சிட்டோம். அப்ப அது விருப்பத்தோட சந்தோஷத்தோட நம்ம என்ன பண்ணித்தான் ஆகணும், சகிச்சுதான், பொறுமையோட சகிச்சுதான் ஆகணும். கடைசி வரை சகிச்சாரு. தேவனே கைவிட்டார், கதறாரு சிலுவையில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? என்னைய பாவியாக்குவீங்கன்னு தெரியும், என்னை இப்படி நொறுக்குவீங்கன்னு தெரியும், ஆனா என்னை என் கூட இப்படி பேசாம இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. கதறாரு. இந்த இடத்துல கொஞ்சம் தேவனுடைய பொறுமை, இயேசு கிறிஸ்துவ பொறுமையை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கலாம், யோசித்து பாருங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், நம்முடைய குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை, ஒரு வயசு 1.5 வயசு குழந்தை, நடக்கிற குழந்தை இருக்குன்னு, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை எறும்பு கிட்ட உக்காந்துட்டு இருக்குது, அதை கடிக்குது. அந்த குழந்தை கதறும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இருதயம் எப்படி துடிக்கும், அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி பதறும் பாருங்க. தூக்கி அணைச்சிக்குவாங்க, அந்த எறும்பு நம்ம மேல ஏறும், அதை பார்க்க மாட்டாங்க, என் குழந்தை காப்பாற்றப்படும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து ஆடுகளை பட்டுட்டு இருக்கிறார், கதறிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல கதறும் போது தேவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல, யோசித்து பாருங்க. அப்ப அவ்வளவு அவங்க பொறுமை இருந்துட்டு இருக்காங்க, இந்த உலகம் மீட்கப்படணும்.
அப்ப தேவன் பாருங்க அவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன் மேல் விழுந்த அத்தனை நிந்தைகள், அந்த தீமையான பேச்சுக்கள், பாடுகள், அந்த உபத்திரவங்கள், அந்த வலி வேதனை எல்லாவற்றையும் சகிச்சாரு. விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு தமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தினால எல்லாவற்றையும் சகிச்சாரு. இதே அடிச்ச உடல வந்துட்டவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்தேவான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்துட்டு அதே ஒரு வாழ்க்கை அங்க வாழ்ந்தாரா இல்லைங்களா? அப்படியே வாழ்ந்தாரு. அப்படியே அந்த தீமை அங்க ஏற்படுது. ஆனா அதோடு கூட ஒரு சரீரத்துல ஒரு பயங்கரமான வலி. ஆனா அந்த வழியில அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? பிதாவே மன்னியும். வாசிக்கலாம் பாருங்க ஒரு சில வசனங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்டுக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அடுத்த வாசி. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முன்னாள் படியிட்ட ஆண்டவரை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாத. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும் இல்லையா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் முட்டி போட்டு அவர் ஜெபிக்கும் போது அப்படி அடிக்கிறாங்கன்னா அந்த வலி ஏற்படும் போது ஜபம் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாயில வருமா? நம்முடைய மைண்ட் எங்க போகும் அந்த நேரத்துல? அந்த வலியை எப்படி நம்ம சமாளிக்கிறது, எப்படி தாங்கிறது, அதுக்கு தான் போகும். ஆனா அந்த வலியை அவர் பார்க்கல, அங்க இருந்தவங்களுக்காக ஜெபிச்சார். அப்படின்னா எவ்வளவு ஒரு பொறுமையா சகிச்சு இருப்பாரு பாருங்க. இவங்க தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது எவ்வளவு பொறுமையா சகிச்சு இருப்பாரு பாருங்க. பவுல் எடுத்துக்கலாம். கொஞ்ச நெஞ்சமா நேர்ந்துச்சு இருக்கு. சொல்றாரு, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம். ரோமர் 8:35 சொல்லும் போது அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ. எதனா பவுல பிரிச்சுட்டா? பிரிக்கல. அப்படி இருந்தும் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு, கவனிச்சு பாருங்க, இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்று. இந்த இடத்துல பவுல் ஒரு ஜெபத்தை வைக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசமா இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் உண்டாகும் பொருட்டு. அப்ப பவுல் நமக்கு யாரா இருக்கிறாரு? ஒரு திருஷ்டாந்தமா இருக்கிறார். அப்ப பவுல் தன்னுடைய ஓட்டத்துல இயேசு கிறிஸ்து அடிச்சுவடுகளை பின்பற்றி ஓடும்போது பவுலுக்கு நேரிடுச்சுன்னா நமக்கு நேரிடுமா? நேரிடாதா? கண்டிப்பா நேரிடும். ஆனா என்னன்னா பவுலுக்கு வந்த மாதிரி வராது, வேறொரு ஆங்கிள் நமக்கு வரலாம். அப்ப பாருங்க சொல்றாரு, விசுவாசமா இருப்பவர்களுக்கு பாருங்க நீடிய பொறுமையை காண்பிக்கும்படிக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? இரக்கம் பெற்ற சொல்ற பிரதான பாவியாகி என்னிடத்தில். என்ன பாவி அவரு? பிரதான பாவி. இன்னொரு இடத்துல சொல்லும் போது பாவிகளிலும் பிரதான பாவின்றார். அப்ப நம்ம சொல்லும் போது என்னன்னு சொல்லலாம்? நம்மளும் பாவிகளிலும் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எப்படி சொல்லிடுறோம்னா, பவுலே பாவிகளை பிரதான பாவின்னு சொன்னா நம்ம கேடு கட்டு பாவிங்க அப்படின்னு சொல்றோம். சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பவுல் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பவுல் அன்னைக்கு அது செஞ்சாரு, அதனால பாவிகளை பிரதான பாவின்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா பவுல் செஞ்சது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பவுல் செஞ்சதை நம்ம செய்யல, அப்ப ஏன் நம்ம பாவிகளை பிரதான பாவின்னு சொல்லணும்? என்ன புதிர செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவனுடைய சபை என்ன பண்ணாரு? அவரு துன்பப்படுத்தினார். சகோதரர் இதை குறித்து எழுதும் போது 5842 நினைக்கிற ரீபிரன்ஸ் ஆர்டிகளை சொல்லும் போது அப்படி நம்ம மீறி சொல்றோம்னா உன்னை குறிச்சு நீயே பொய் சாட்சி சொல்ற, பொய் குற்றம் சொல்றன்னு அர்த்தம். நீ உன் பக்கத்துல உட்காந்துருக்கிற சகோதரரை துன்பப்படுத்துறியா? நீ சொல்லு, பாவிகளை பிரதான பாவி. ஏன் என் சகோதரன் நான் துன்பப்படுத்திட்டு இருக்கிறேன்? நம்ம துன்பப்படுத்திட்டு இருக்கிறோம்னா இல்ல, அப்ப ஏன் நம்ம பாவிகளை பிரதான பாவின்னு சொல்லணும்? சொல்லக்கூடாது.
அப்ப யோசித்து பாருங்க, இடத்துல பிரதான பாவை என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையை காண்பிக்கும்படிக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நான் இரக்கம் பெற்றுட்டேன். வாசிக்கலாம் வசனத்தை. எபிரேயர் 10:36. எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், இந்த பொறுமை கண்டிப்பா நமக்கு வேணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையானது கண்டிப்பா நமக்கு தேவை. இன்னைக்கு சபையா தானே நம்ம ஓடணும் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? சத்தமே வரல. உண்மை அதுதான், மாற்று கருத்தே கிடையாது. அப்ப நமக்கு சபையா ஓடணும்னு இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எது அவசியமா இருக்கு? பொறுமை அவசியமா இருக்கு. வாசிங்க பார்க்கலாம், இந்த ஆர்டிகளை வாசிக்கலாம். 2792 சொல்லும் போது சகோதரர் சொல்றாங்க, வாசிங்க. நீடிய பொறுமையை சுதந்திரிக்காவிட்டால் நம்முடைய சோதனைகளில் விசுவாசத்தில் திருப்திகரமாக நிலை நிற்கவில்லை என்று பொருளாகும். கொஞ்சம் கவனிக்கலாம். நீடிய பொறுமையை சுதந்திரிக்காவிட்டால் நம்முடைய சோதனைகளில் விசுவாசத்தில் திருப்திகரமாக நிலை நிற்கவில்லை என்று பொருளாகும். நல்லா கூர்ந்து கவனிங்க. பொறுமை இல்லைன்னா இல்ல. அப்படி இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலும் பங்கு பெறுவதற்கு என்ன இல்ல? எது இல்லைன்னா? பொறுமை இல்லைன்னா எது இல்ல? ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. சொல்றாரு, தேவனுடைய ஜனங்களுக்குள் பொறுமையானது விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். விசுவாசத்துல எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு எதுவும் இருக்கணும். எது இருக்கணும்? பொறுமை இருக்கணும். மேலும் பொறுமையின் அளவு நமக்குள் இருக்கும் விசுவாசத்தின் அளவை எளிதில் கணித்து விடும். வாசிக்க பார்க்கலாம் மறுபடியும். அந்த பொறுமையின் அளவு நமக்குள் இருக்கும் விசுவாசத்தின் அளவை எளிதில் கணித்து விடும். அப்ப ஒருத்தர் பொறுமையா இருக்கிறாருன்னா அவர் எதுல இருக்கிறாருன்னு அர்த்தம்? எதுல இருக்கிறாருன்னு அர்த்தம்? அப்ப பொறுமை இல்லைன்னா அவர் எதுல இல்லைன்னு அர்த்தம்? எப்போதும் பதற்றமாகவும் அமைதியற்ற மனநிலையும் உடைய கிறிஸ்தவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள். ஏன் பதட்டம் வருது, ஏன் பயம் வருது, ஏன் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா தேவன் நடத்துவார் என்கிற விசுவாசம் அவங்களுக்கு இல்ல. சூழ்நிலைமையை மீறி போயிட்டு அப்புறம் உட்காந்து என்ன பண்றாங்க? பொறுமையா யோசிக்கிறாங்க. இதுதான் முன்னாடியே யோசிங்கன்றது. அவர்களுக்குள் விசுவாசம் இருந்தால் தேவனுடைய வாக்குறுதியின் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக என்ன பண்ணுவாங்க? காத்திருப்பாங்க. அப்ப நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் பொறுமை அப்படியே ரொம்ப அவசியமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் என்ன சொல்றாரு சகோதரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாசிக்கலாம் பார்க்கலாம். இது கொஞ்சம் 97ல கொஞ்சம் ஆசை பெருமை வளர்ந்து விட்டால் நான் எனது என்கிற செருக்கும் பெருமை வெறுப்பு மற்றவர்களை குறைவாக பேசுகின்ற தீமையான முடிவு ஆகிய கிறிஸ்துவின் ஆவிக்கு எதிரான குணங்கள் தோன்றிவிடும். அப்பொழுது கிறிஸ்து நம்முடைய குணத்தில் எல்லளவேனும் இல்லை என்று நம்மை விலக்கி விடுவார். அடுத்தது ரொம்ப முக்கியம், அன்புக்குரிய சபையை நல்லா கவனிங்க. ஆகவே நாம் பொறுமையையும் மனத்தாழ்மையையும் 2 கண்களாக்க கொள்வோம். எதாக்கிக்கணுமா? ஒரு கண்ணை கொஞ்சம் மூடிக்கிட்டு ஒரு கண்ணுல பாருங்க பாப்போம், முடியுமா? நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் சோல்ஜர் எடுத்துக்கலாம். நல்ல திடகாத்திரமா இருக்கிறார், திறமசாலியா இருக்கிறார், சரியா செய்யறார், எல்லாவற்றையும் எல்லாமே இருக்கு அவருக்கு. ஆனா ஒரு கண்ணு மட்டும் கூட இருக்குன்னா சோல்ஜர் ஏத்துக்குவாங்களா அவரை? போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, எல்லாமே இருக்கு, ஒரு கண்ணு கூட ஆயிடுச்சு, எடுத்துக்குவாங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதுதான். அன்புக்குரிய தேவனுடைய சபையை கொஞ்சம் சிந்திப்போம். திறமை இருக்குது, என்னால பேச முடியும், எல்லாத்தையும் படிச்சுட்டேன், நல்ல அறிவு கிடைச்சிருச்சு, எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா பொறுமுந்த ஒரு கண்ணு இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. வாழ்க்கையில 2 கண்ணா நினைச்சுக்கங்க, பொறுமையை ஒரு கண்ணா நினைச்சுக்கின்ற சகோதரர். ஒரு கண்ணு கூட ஆயிடுச்சுன்னா உன் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்?
குருடாயிருச்சு அர்த்தம். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கு பொறுமை எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம முடிக்கலாம். யோசேப்பு எடுத்துக்கலாம். சிறு வயசுல அவர் கண்ட சொப்பனம் நிறைவேறுவதற்கு பல ஆண்டுகள் எடுத்துச்சு. ஆனா அதுக்கு இன்பிட்வீன் கேப்ல பாத்தீங்கன்னா யோசேப்பு அந்த ஸ்தானத்துக்கு வந்துடுவதற்கு குறுக்கு வழிகள் எத்தனையோ இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல ஆசை வைத்தாங்க. ஒருவேளை யோசேப்பு இப்படி நினைச்சிருக்கலாம். போத்திபார் நினைச்சது நீதியானதுதான். என்ன நீதியானது? யோசேப்பின் மேல் ஆசைப்பட்டது தப்பா? இல்ல. ஏன் இல்ல? பல பேரை திருமணம் செஞ்சுக்கலாம். சகோதரர் சொல்றாரு. அப்ப போத்திபார் எத்தனை நாளா யோசேப்பு கிட்ட காதல் வசைப்பாடி இருப்பாள் அப்படின்றாங்க. யோசேப்பு எந்த அளவுக்கு இந்த ஒரு வழியில ஒரு டார்ச்சர் கொடுத்திருப்பாங்க அப்படின்லாம். ஒருவேளை யோசேப்பு ஒரு நிமிஷம், ஆமா, ஒருவேளை போத்திபாரை திருமணம் பண்ணியிருந்தா அந்த காரியத்தை இசைந்திருந்தா நான் என்ன வாயிரலாம், நான் கண்ட கனவு என்ன இருக்கலாம், ஒருவேளை நிறைவேறி இருக்கலாமே. இல்ல, அந்த இடத்துலயும் பொறுமையா இருந்து. அப்ப அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி யோசேப்பு எவ்வளவு பாடுகள் அனுபவித்தாரு பாருங்க. குழியில போட்டாங்க. பேசிஸ் அப்படின்ற ஒருத்தர் எழுதின ஆர்டிகல்ல சகோதரர் ரசல் பிரதர் அவங்க ஆட் பண்றாங்க, பண்ணி காமிக்கிறாங்க. என்னன்னா, குகைகளையும் இந்த மாதிரி சிறைச்சாலையில ஆராய்ச்சி பண்ண வரும் அவர். அப்ப யோசேப்பு எப்படியாப்பட்ட ஒரு குழிக்குள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப கொடூரமான அண்டர் கிரவுண்ட் துர்நாற்றம் கொடுமையா இருந்திருக்கும் அந்த சிறைச்சாலைகள். அதுல இருந்திருக்கிற அதுக்கு ஒரு வசனத்தை கோட் பண்ற, சங்கீதம் 118:15 நினைக்கிறேன், நான் குழியில் இருந்தேன் அப்படின்னு. அப்ப அந்த யோசேப்பு ஆபிரகாமும் சொல்லப்பட்டதான வாக்கு தத்துவங்களை மங்களாதான் பார்த்தாரு. அதை குறிச்ச ஒரு அளவுக்கு தான் நாலேஜ் இருந்துச்சு. ஆனா அதை பெற்றுக்கிட்ட யோசேப்பு அவ்வளவு சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்தாருன்னா அவர் எதிர்நோக்கிட்டு இருந்த அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. இன்றைக்கு வெளிச்சத்தின் மேல வெளிச்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பார்க்கிற நமக்கு எவ்வளவு ஒரு பொறுமை தேவை பாருங்க. இவரை பார்க்கலாம். யார் இவரு? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்ன பண்ணிட்டாரு? பின்வாங்கி போயிட்டாரு. அப்ப இவரை குறிச்சு சகோதரர் சொல்லும்போது இவர் போறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, தேமா அங்க எழுந்துட்டதான சத்தியத்தை உள் வாங்கிக்கிறதுக்கு தேமாவுக்கு என்ன இல்லையா? விருப்பம் இல்லை. அப்ப இவர் ஒரு சத்தியத்தை போதிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்கலாம் அந்த இடத்துல. அப்ப காரணம் என்ன? நாங்க எழுந்துட்டதான சோதனைகளை தாங்குவதற்கு சகிப்பதற்கு தேமாவுக்கு என்ன இல்லை? இருதயம் இல்லாம போயிடுச்சு, பின்வாங்கி போயிட்டாரு. அப்ப இவர் பின்வாங்கி போயிட்டாருன்னா இவர் எதை சுதந்திரிக்கல? ராஜ்யத்தை சுதந்திரிக்கல. யார்? இவங்களை எடுத்துக்கலாம், அனனியா சப்பீரா. இப்ப இவங்களை குறிச்சு சொல்லும்போது சகோதரர் சொல்றாரு, ஏன் பர்னபா கூட தானே எடுத்துட்டு வந்து சபையில வச்சாரு. அப்ப இவங்க ஏன் இந்த சூழ்நிலைமை அப்படின்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல பொறுமையை இழந்திருக்கிறாங்க. என்ன பொறுமை அப்படின்னா, தங்களை முன்னிலைப்படுத்த நினைச்சிட்டாங்க. எல்லாருமே எங்களை நாங்க காண்பிச்சுக்கணும், தங்களை மேன்மைப்படுத்திக்கணும். இழந்து போயிட்டாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை. அப்ப இன்றைய காலகட்டத்துல வாழ்ந்துட்டு நமக்கு சொல்லும்போது சகோதரர் சொல்றாரு 16:5 சொல்லும் போது, கொடிய சோதனைகள் உண்டாகக்கூடிய காலம் இது அப்படின்றாரு. என்ன சோதனைகளா? கொடிய சோதனைகள். அன்னைக்கு எப்படி எருசலேமை சேனைகளால் சூழப்பட்டு இருந்துச்சோ, இன்னைக்கு நம்மளை சுற்றி சோதனைகள் சூழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தப்பிக்கணும்னா பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கு. வாசிங்க பார்க்கலாம் இந்த ஆர்டிகல், புரியுதா பாருங்க. இந்த யுகத்தில் 21:5 வாசிங்க.
இந்த யுகத்தின் முடிவில் நம்முடைய ஆண்டவர் மிகுந்த பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதை முன்னதாகவே எச்சரிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சகோதரர்களிடமும் தீமையோடு போராடும் போதும் ஆண்டவருடைய காலத்திற்காக காத்திருக்கும் போதும் இந்த தீமையான உலகத்தை சீர்பொருத்துவதற்காகவும் நாம் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்கணுமா? நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். விசுவாசத்திலும் தேவனுடைய திட்டத்தின் அறிவிலும் தைரியமாக தேவனுக்கென்று செயல்படுவதிலும் குறைவுள்ள இந்த எளிய உலகம் வருங்காலத்தில் நடப்பவைகளை அறியாமல், உலகம் இன்னைக்கு நடக்கிறது அறியாமல் இருந்துகிட்டு இருக்குது. பொறுமையை முற்றிலுமாக இழந்து விடுகிறார்கள். பொறுமை என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க முழு உலகமும் இழந்துகிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு பொறுமை மிக அவசியம். ஆனால் உங்களுக்கு பொறுமை மிக அவசியம். இந்த உங்களுக்குன்னு யார சொல்றாரு? உங்களுக்குன்னு யார சொல்றாரு? நமக்குன்றதை விட இந்த பாடத்தை பார்க்கும்போது தேவனோடு நெருக்கமாய் தேவன் தெரிந்தெடுக்கிற ஒரு சிலர்னு சொன்னோம் பாத்தீங்களா? ஒரு சிலர். உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா, ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டிகளாக அவருடைய ஓட்டத்தில் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிற நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த பொறுமையை இவ்வளவு காலமா நம்ம வசனத்தை வாசித்து இருக்கிறோம். ஆனா இந்த ஆங்கிள் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இப்படி இருக்குதா? பொறுமை இழந்தா ராஜ்யத்தை நம்ம இழந்துடணும். எல்லாமே இருக்கு, பொறுமை இல்லை அப்படின்னாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. தேவன் நீதியுள்ள தேவன். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அப்படி ஓட்டத்துல தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிற நமக்கு விருப்பத்துடன் சந்தோஷத்துடன் சகிக்கிற மாறாத நிலையாய் இருக்கிற அந்த நீடிய பொறுமை நமக்கு கண்டிப்பா அவசியம். தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பொறுமையா இருந்தாரு. காரணம், அவருடைய ஞானம் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்குது. தீமை எடுத்து போட்டு அவங்க கற்றுக்கொள்ளணுன்றதுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆனா அதே பொறுமை நீடித்தே இருக்குமானா? இல்ல. அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. எல்லை இருக்கு மீன்ஸ் எப்படின்னா, அந்த பொறுமை செயல்படாது. ஸோ இன்றைக்கு தேவன் நம்ம பொறுமையா இருக்கிறாருன்னா, நம்முடைய ஓட்டத்துல நம்ம ஓடி நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு நீடிய பொறுமையா இருக்கிறாரு. ஒருவேளை இந்த ஒரு வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் தேவன் நம்ம பொறுமையா இருப்பாரா? அதே வார்த்தை தான் நமக்கும். பொறுமையை காண்பிக்க மாட்டார். பொறுமை இருக்கும், பொறுமை என்ன பண்ண மாட்டார்? நமக்கு காண்பிக்க மாட்டார். அந்த பொறுமையை பார்க்கறதுக்கு நம்மளும் இருக்க மாட்டோம். ஏன்னா ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், நம்ம ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், எல்லாவற்றையும் பார்த்துட்டோம். இந்த வாழ்க்கைய மறிக்க வைப்பதற்கு தான் நம்ம வந்துட்டோம். உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உயிர் தெழுந்து வருவதற்கு என்ன இல்லை? என்ன இல்லை? வாய்ப்பு இல்லை. அப்படின்னா கிடைக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கையில அந்த நீடிய பொறுமை கடைபிடித்து தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள தேவன் தாம் உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.